வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, செங்கோட்டையன் டெல்லி பயணம் போயிட்டு வந்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் தான் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா டிடி தினக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. எடப்பாடி பழனிசாமி துரோகியை எப்படி நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளரை ஆதரிக்க முடியும்னு சொல்லிட்டு. ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சொல்லவே இல்லை. இந்த கருத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கினாலே போதும், அதே அதிமுக ஆட்சி அமைஞ்சாலே போதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பியும் சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஒன்றிணைனும் அதிமுக பார்த்தீங்கன்னா ஜெயிக்கணும், எந்த ஒரு நிபந்தனை நான் இப்போ வைக்கலன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை தான் கொடுக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி கூட்டணி கட்சிகள்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. இப்போ ஜான் பாண்டியன் கூட பார்த்தீங்கன்னா, நான் டிசம்பரில் தான் என்னோட முடிவை சொல்வேன்ற மாதிரி. அப்போ என்டிஏ கூட்டணியில் இல்லைன்ற அர்த்தமாக தான் சொல்கிறாங்க. ஸோ விஜய் கூட இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இணையறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் இருக்குது. ஜான் பாண்டியன் இன்னும் முடிவெடுக்கல. அதேமாதிரி எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி பார்த்தீங்கன்னா தேர்தலை சந்திச்சா சிக்கல்ன்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எடப்பாடிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்ற ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இப்போ உருவாகுன்ற மாதிரி தான் பேச்சுக்கு போயிட்டுக்கு. செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா ஒருவேளை முதலமைச்சர் வேட்பாளர் முன்னிறுத்ததுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இது தவிர்த்து தம்பிதுரையும் பார்த்தீங்கன்னா ரேஸில் இருக்கதாகவும் தகவலியாக இருக்குது. ஸோ ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா கேட்டிங்கன்னா அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.